Hi students, exercise 5.4, question number 4. Construct the following trapezium CITY with CI is parallel to YT, where CI equal to 7 cm, IT equal to 5.5 cm, TY equal to 4 cm and YC equal to 6 cm. So first இந்த கொஷினில் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு ரஃப் டயக்ராம் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு ரஃப் டயக்ராமில் இந்த மாதிரி ஒரு ட்ரப்பீசியம் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ட்ரப்பீசியத்துடைய வெர்டெக்ஸ் நேம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ட்ரப்பீசியத்துடைய நேம் பாருங்கள் CITY. ஸோ இங்கே C எடுத்துக்கிறேன், இந்த இடத்துல I, இங்கே T, இந்த இடத்துல Y. ஸோ CITY இந்த மாதிரி நம்ம நேம் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் CI ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். ஸோ இந்த பாட்டம் சைடு 7 சென்டிமீட்டர். And then IT equal to 5.5 cm. So the right side பார்த்தீங்கன்னா 5.5 cm. And then TY equal to 4 cm. இந்த top side பார்த்தீங்கன்னா 4 cm அப்படின்னு இருக்கு. YC left side பார்த்தீங்கன்னா 6 cm இப்படி இருக்கு. ஸோ இப்போது இந்த டயக்ராம் பாருங்கள், 4 சைடு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 4 சைடு வேல்யூஸ் கொடுத்துட்டாங்கன்னா எப்படி ட்ரப்பீசியம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். First as usual base side 7 cm இருக்குங்களா, இந்த base side வேல்யூ first draw பண்ணிடலாம். CI equal to 7 cm லென்த்துக்கு ஒரு லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்கேல் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி 7 cm லென்த்துக்கு ஒரு லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்கேலை ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த லெஃப்ட் கார்னருக்கு C அப்படின்னு நேம் பண்ணிக்கோங்க, ரைட் கார்னர் I. CI equal to 7 cm. இப்போ நமக்கு CI அப்படின்ற ஒரு லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஃபோர்த் டைப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த ப்ரீவியஸ் 3 டைப்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த 3 டைப்ஸ் மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் கிளியராக கவனிங்க. இந்த ஃபோர்த் டைப்பில் எப்போவுமே பாட்டம் சைடை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணதுக்கப்புறம் டாப் சைடில் என்ன லென்த் இருக்குதோ அதை நம்ம பாட்டம் சைடில் மெஷர் பண்ணிக்கணும். எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் உங்கள் காம்பஸ் எடுத்துக்கோங்க. காம்பஸ் எடுத்துக்கிட்டு டாப் சைடில் எவ்வளோ லென்த்து கொடுத்துருக்காங்களோ அந்த லென்த்துக்கு காம்பஸை மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா இந்த டாப் சைடில் 4 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காம்பஸ் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட் 4 சென்டிமீட்டர் லென்த்துக்கு காம்பஸை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் காம்பஸை 4 சென்டிமீட்டருக்கு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் காம்பஸை எடுத்துகிட்டு போய் Cயில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது லெஃப்ட் சைடு கார்னரில் காம்பஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். லெஃப்ட் சைடு கார்னரில் காம்பஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 4 சென்டிமீட்டர் லென்த்துக்கு ஒரு ஆர்க் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணும். இப்போது காம்பஸை ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டுக்கு O அப்படின்னு நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள், இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக பார்த்த 3 மாடல்ஸ்லேயுமே இந்த மாதிரி நம்ம எந்த இடத்துலையுமே ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டோம். இந்த ஃபோர்த் டைப்பில் மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணோம். இது ஏன் அப்படின்றது உங்களுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கும்போது புரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவும் போல் பாட்டம் சைடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். CI ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர் அப்படின்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். தென் இந்த 4 சைட்ஸ் இருக்கிறதுனால, இந்த ஃபோர்த் மாடலில் 4 சைட்ஸ் இருக்கிறதுனால டேரெக்டாக போட முடியாது. அதனால் டாப் சைடில் எவ்வளோ லென்த் இருக்குதோ அதை நம்ம காம்பஸில் எடுத்துக்கிட்டு பாட்டம் சைடில் அதை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த CO ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, CY ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா, ஸோ காம்பஸ் எடுத்துக்கோங்க. காம்பஸ் எடுத்துக்கிட்டு 6 சென்டிமீட்டருக்கு காம்பஸை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ 6 சென்டிமீட்டர் லென்த் எடுத்துக்கோங்க. காம்பஸில் பார்த்தீங்கன்னா நான் 6 சென்டிமீட்டர் லென்த் எடுத்துட்டேன். இதை Cயில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. காம்பஸை Cயில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 6 சென்டிமீட்டர் லென்த்துக்கு ஒரு ஆர்க் இந்த மாதிரி ஒரு ஆர்க் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காம்பஸோடைய இந்த அளவை சேஞ்ச் பண்ண வேண்டாம். சேஞ்ச் பண்ணாமல் இதை ஓவில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஓவில் ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா Cயிலேருந்து Y வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 6 சென்டிமீட்டர் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை நம்ம இங்கே ஆர்க் மூலிமா மார்க் பண்ணிட்டோம். இப்போது அதே சேம் லென்த்துக்கு இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க இந்த O அப்படின்ற பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போது உங்கள் காம்பஸை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிடச்சிருக்கும். இது ஜஸ்ட் கிளியராக கொஞ்சம் கவனிங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், பேஸ் சைடு
7 சென்டிமீட்டருக்கு லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணோம். அண்ட் தென் டாப் சைடில் எவ்வளோ லென்த் இருக்குதோ அதே லென்த்துக்கு இந்த ஆல்ரெடி வரைஞ்ச இந்த லைன் செக்மெண்ட்லேயே ஒரு ஆர்க் போட்டுக்கிட்டோம். இந்த ஆர்க்கை கட் பண்ணுற இந்த பாயிண்ட்டை ஓ அப்படின்னு எடுத்துக்கிறோம். CO ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர் அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கும். ஒரே லைன் செக்மெண்ட் தான், அதில் 4 சென்டிமீட்டர் நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஏன் 4 சென்டிமீட்டர் கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டாப் சைடில் 4 சென்டிமீட்டர் இருக்குது, அதனால் பாட்டம் சைடில் 4 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணியிருக்கோம். இந்த கட் பாயிண்ட்டை ஓ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அண்ட் தென் CY ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் அப்படின்னு சொன்னதுனால காம்பஸில் 6 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிவிட்டு சியிலிருந்து ஒரு ஆர்க் போட்டிருக்கோம். அண்ட் தென் அதே சேம் லென்த்துக்கு ஓலேருந்து ஒரு ஆர்க் போட்டிருக்கோம். இப்போது CY ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், OT ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கும். ஆக்சுவலாக நம்ம T ஃபார்ம் பண்ணவே இல்லை. இந்த T எப்படி ஃபார்ம் பண்ணுவேன், ஆக்சுவலாக இந்த T ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்க் போடுறோம். இப்போது IT ஈக்குவல் டு 5.5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அகெயின் காம்பஸ் எடுத்துக்கோங்க. காம்பஸ் எடுத்துக்கிட்டு 5.5 சென்டிமீட்டர் லென்த்துக்கு காம்பஸை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. 5.5 சென்டிமீட்டர். ஸோ நான் காம்பஸை 5.5 சென்டிமீட்டருக்கு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதை ஐயில் வச்சுக்கோங்க. ஐயில் வச்சுக்கிட்டு இந்த ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க், இந்த மாதிரி நமக்கு ஒரு ஆர்க் கிடைக்கும். இப்போ காம்பஸை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போது இந்த பாயிண்ட் தான் நமக்கு T. இங்கேருந்து ஐயை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போது இந்த பாயிண்ட் T அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ IT ஈக்குவல் டு 5.5 சென்டிமீட்டர் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட் பாருங்கள். CI ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர், IT ஈக்குவல் டு 5.5 சென்டிமீட்டர், இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் TY ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்குது. ஸோ அகெயின் காம்பஸ் எடுத்துக்கோங்க. காம்பஸ் எடுத்துக்கிட்டு 4 சென்டிமீட்டர் லென்த்துக்கு காம்பஸை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபோர் சென்டிமீட்டர் லென்த்துக்கு காம்பஸை அரேஞ்ச் பண்ணிவிட்டு காம்பஸை Tயில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. காம்பஸ் இந்த மாதிரி Tயில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க். இப்போ காம்பஸை ரிமூவ் பண்ணிடுங்க. நமக்கு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிடச்சிருக்கும். இப்போது இந்த பாயிண்ட்டை இங்கேருந்து சியை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இங்கேருந்து Tயை ஜாயின் பண்ணுறதுக்கும் ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பாயிண்ட் தான் நமக்கு Y. இப்போது CY ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் அண்ட் தென் TY ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். ஸோ இங்கே கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு ட்ரப்பீசியம் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போது இந்த செட் ஸ்கொயரை யூஸ் பண்ணி இந்த ட்ரப்பீசியத்துடைய ஹைட்டை மெஷர் பண்ணிடலாம். செட் ஸ்கொயர் எடுத்து இந்த பேஸ் சைடோட கோயின்சைட் ஆகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒயிலிருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் இந்த மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போது இந்த செட் ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிடுங்க. நமக்கு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிடைக்கும். இப்போ ஸ்கேலை யூஸ் பண்ணி இந்த பெர்பெண்டிகுலர் லைனுடைய லென்த் எவ்வளோ அப்படின்றத மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைனுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 5.5 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ இந்த ட்ரப்பீசியத்துடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 5.5 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இதோடைய ஏரியாவை கண்டுபிடிச்சிடலாம். ஏரியா ஆஃப் த ட்ரப்பீசியம் ஈக்குவல் டு ½ இன்ட்டு H இன்ட்டு A ப்ளஸ் B. இப்போது இந்த ஃபார்முலா கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா நமக்கு ஹைட் வேல்யூ வேணும். ஹைட் வேல்யூ 5.5 சென்டிமீட்டர். ஸோ அதை இந்த இடத்துல அப்ளை பண்ணிடலாம். 5.5 இன்ட்டு A வேல்யூ 4 சென்டிமீட்டர் ப்ளஸ் B வேல்யூ 7 சென்டிமீட்டர். ஸோ இதோடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் ½ இன்ட்டு 5.5 இன்ட்டு 4 ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 11. இப்போ இந்த 11 2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5.5 டைம்ஸ் கேன்சல் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 5.5 இன்ட்டு 5.5 ஈக்குவல் டு 30.25. ஸோ CITY இந்த ட்ரப்பீசியத்துடைய ஏரியா பார்த்தீங்கன்னா 30.25 சென்டிமீட்டர் ஸ்கொயர். தட்ஸ் ஆல்.